நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போகிற வேத பகுதி லூக்கா 13வது அதிகாரம் வசனம் 24. லுக் சாப்டர் 13 verse 24. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தை பற்றின ஓமைகள் சொல்லப்பட்ட பகுதிக்கு பிற்பாடு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர்தானோன்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு பதிலாகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற இடுக்கமான வாசல் பரலோக ராஜ்யத்தின் வாசலையே குறிக்கிறதாக இருக்கு. இதே வார்த்தைகள் மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் இடம்பெற்றிருக்கு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அதற்கு அடுத்தபடியா இருக்கிற 14வது வசனத்துல ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வழி எதை குறிக்குது? பரலோக ராஜ்யத்தின் வழியவே. ஏன்னா பரலோக ராஜ்யமானது நித்திய காலமாய் நிலைத்திருக்க கூடியது. அப்படி ஜீவனுக்கு போகிற வழியாக காணப்படுகிற பரலோக ராஜ்யத்தின் வழியானது இடுக்கமும் நெருக்கமா இருக்கு. இந்த படி கடினமா இருக்கிற வழிய எல்லாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. விசாலமா போறதுக்கு ஈஸியா இருக்கிற பாதையே அநேகர் தேர்ந்தெடுக்க பார்ப்பாங்க. இப்படியாக சொல்லப்படும் போது அது எதை குறிக்குது? பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்கிறது மிகவும் எளிதான காரியம் இல்ல. அதற்கான விடாமுயற்சியும் தீர்க்கமும் தேவைப்படுது. அந்தபடியாக இருக்கும் போதே பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுத்த பிற்பாடு நாம ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறது மிகவும் அவசியமா இருக்கு. அதனால்தான் என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுப்பான்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருந்தா மாத்திரம்தான் நம்மால அவருடைய ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். ஆனா இந்த நாட்கள்ல உபதேசம் எப்படி ஆயிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு நாம பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியுங்கிற நம்பிக்கைய எல்லா இடத்துலயும் விதைச்சிருக்காங்க. அப்படியாக விசுவாசிச்சு ஆண்டவரை பற்றி கொள்வது ரட்சிப்பின் முதலாம் படியாகவே இருக்கு. அதற்கு பிற்பாடு நாம் அதுல நிலைத்திருக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தின் வழிக்குள்ளார பிரவேசிக்கிற விடாமுயற்சி நமக்குள்ளார காணப்படணும். அப்படியாக காணப்படும் போதே நாம் அதற்குள்ளார பிரவேசிக்க முடியும். அதுல இருந்து நம்மளை வழிமாற பண்ணுவதற்கு பிசாசானவன் பல காரியங்களை செய்வான். அப்படி அவன் செய்யும் போதும் அதுல இடரடையாம நம்மளுடைய முயற்சியில நாம தீர்மானத்தோடு இருக்கணும். தேவனை பற்றி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற வழியில பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு செல்லணும். இதை நாம மாத்திரம் தனியா செய்ய போறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே நமக்கு துணையாளராக கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்பவர்களாக நாம இருந்தோம்னா நம்மால பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். ஆனா அதுல நம்மை நிலைத்திருக்க விடாம பண்ணுவதற்கு வருகிற காரியங்கள்ல நாம இடறி போக கூடாது. அதையே 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனம், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக அந்த பரலோக ராஜ்யத்தின் இடுக்கமான நெருக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்களாக காணப்படணும். அந்த உறுதியும் ஜாக்கிரதையும் நம்ம இடத்துல இருந்தா மாத்திரமே நம்மால பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யமானது நமக்கு சமீபமா இருக்கு. அதை நாம பெற்றுக்கொண்டவர்களாக மாறி ஆவியானுடைய துணையோடு அதில் உறுதியாய் நிற்பவர்களாக காணப்படணும். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கவே பிதாவானவர் பிரியமா இருக்கிறாரு. அதையே நமக்கு வாக்காகவும் பண்ணிருக்கிறாரு. உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நடத்துறேன்னு சொன்ன தேவன் நம்மை கைவிட மாட்டாரு. ஆனா நாம என்ன செய்யணும்? அவரை பற்றி கொண்டு அதுல உறுதியாய் நிலைத்திருப்பவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தா பரலோக ராஜ்யத்தின் வாசலுக்குள்ளார பிரவேசிக்க முடியும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மை திசை திருப்பக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கும். நம்மை தேவனிடத்துல நிலைத்திருக்க பண்ணுவது அவருடைய வார்த்தைகளும் அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிற ஜெபங்களுமே.
அந்தபடியா முதலாவது ஜெபத்திலயும் வேத வாசிப்புலயும் நாம உறுதியா இருக்கிறோமா? அதிலே நம்மால உறுதியா இருக்க முடியலனா நம்மை நாமே இடறி போக பண்ணுகிறோம். நாம பெற்றிருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பின் அருமையை உணர்ந்தவர்களாக இருந்தோமே ஆனால் நாம தேவனுடைய கருத்தை பற்றி கொண்டு அவருடைய வழிகளை நிலைநிற்பவர்களாக இருப்போம். அவரை நம்முடைய வாழ்க்கையில பிரதானப்படுத்துவோம். நம்முடைய ப்ரையாரிட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுல நிலைத்திருந்து அதன் வழியாகவே நாம செல்கிறவர்களாக இருப்போம். அப்படி போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வாரு. நம்மால பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியும். அப்படியானவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இடுக்கமும் நெருக்கமுமான பரலோக ராஜ்யத்தின் வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பரலோக ராஜ்யத்தின் வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு துணையாக கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துகிற விதமாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்க எங்க ஒவ்வொருத்தரையும் நிலைப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளிலும் உம்மோடு ஐக்கியப்படுகிற ஜபங்களையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதியாய் தரித்திருந்த எங்களை உம்மில் நிலைத்திருக்கிறவர்களாக உம்மில் கனி கொடுப்பவர்களாக தேவரீர் நடத்தி அருளுங்கப்பா. அப்படியாய் பரலோக ராஜ்யத்தில் எங்களை பிரவேசிக்க பண்ண போகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.